வணக்கம். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸை இன்னைக்கு ஹிந்தியில் கற்றுக்க போகிறோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்னோட சேர்ந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நீ சூப்பராக செய்கிற ஒரு விஷயத்தை இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தும் கமால் கர்த்தே. கமால் அப்படின்னா சூப்பராக அப்படின்னு அர்த்தம். கர்த்தேனா செய்கிறது. தும் கமால் கர்த்தே. எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா. இது எப்படி சொல்லலாம்? முஜே பரோசா நஹி அப்படின்னு சொல்லலாம். முஜேனா எனக்கு, பரோசா அப்படின்னா ஒரு நம்பிக்கை தன்மை, ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறது. நஹின்னா இல்லைன்ற நெகட்டிவ் வேர்டு. முஜே பரோசா நஹி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தோடா இன்திச்சார் கரோ. இன்திச்சார் கரோ. இன்திச்சார் அப்படின்னா காத்திருப்பது. தோடா இன்திச்சார் கரோ. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இது எப்படி சொல்லலாம்? அப் சமஜ் மே ஆயா. எனக்கு புரிய வந்தது, எனக்கு புரிந்து விட்டது. அப்புனா இப்போது, சமஜ்னா தெரிஞ்சுக்கிறது. ஸோ அப் சமஜ் மே ஆயா அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ நாடகம் போடுற. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தும் நாடக் கர்த்தே. தும் நாடக் கர்த்தே. நாடக் அப்படின்னா நாடக், இது நாடகம், ட்ராமா போடுறதுன்னு சொல்லுவோம்ல அது. ஸோ தும் நாடக் கர்த்தே அப்படின்னு சொல்லலாம். தும்மில் ஆரம்பித்தா ஹோலில் தான் முடியணும்னு கிடையாது. ஒரு பேச்சு வழக்கில் சொல்லணும்னா தும்மில் ஆரம்பித்து அந்த ஏ சவுண்டில் முடிக்கலாம். கர்த்தே போல்தே அப்படின்னு. எனக்கு சந்தேகமாக இருக்குது, சந்தேகம் வருது எனக்கு. இது எப்படி சொல்லலாம்? முஜே ஷக் ஹோ ரஹா அப்படின்னு சொல்லலாம். இல்லை தெரிஞ்சிக்க வேண்டிய வேர்டு பார்த்திங்கன்னா ஷக் அப்படின்றது. சந்தேகம் அப்படின்றதுக்கு ஷக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் முன்னாடி பேசு. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? மேரே சாம்னே போலோ அப்படின்னு சொல்லலாம். சாம்னே அப்படின்னா ஆப்போசிட்னு அர்த்தம். போல் அப்படின்னா பேசுகிறது. மேரே சாம்னே போலோ அப்படின்னா ஏன் முன்னாடி பேசுன்னு அர்த்தம். நீ ரொம்ப தந்திரமான ஆள். இது எப்படி சொல்லலாம்? தும் காஃபி சாலாக் அப்படின்னு சொல்லலாம். காஃபின்னா போதுமான அளவு அப்படின்ற மீனிங். சாலாக் அப்படின்னா கிளவராக, தந்திரமாக, ட்ரிக்கான ஆளுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. தும் காஃபி சாலாக். எல்லாம் மெதுவாக பேசுங்க. இது எப்படி சொல்லலாம்? சப் தீரே போலோ. தீரேனா மெதுவாக, போலோனா பேசு. சப் தீரே போலோ அப்படின்னு சொல்லலாம். வீடு ஃபுல்லாக அமைதியாக இருக்கே. இது எப்படி சொல்லலாம்? கர் பில்குல் ஷாந்த். பில்குல்னா ஆல்மோஸ்ட், கம்ப்ளீட்லி, முழுவதுமாக. ஷாந்த்னா அமைதியாக இருக்குது. கர் பில்குல் ஷாந்த். வீடு அமைதியாக இருக்குது. அவ்வளோ யோசிக்காத. இது எப்படி சொல்லலாம்? இத்னா மத் சோச்சோ. இத்னானா இந்த அளவுக்கு, மத் சோச்சோனா யோசிக்காத. இத்னா மத் சோச்சோ. என் பேச்சை கேளு. இது எப்படி சொல்லலாம்? மேரி பாத் சுனோ. மேரி பாத் அப்படின்னா என்னுடைய பேச்சை, பாத்னா பேச்சு, சுனோன்னா கேளு. மேரி பாத் சுனோ அப்படின்னு சொல்லலாம். நீ எல்லாரையும் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நீ எல்லாரையும் விட வித்தியாசமாக இருக்க. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தும் சப்சே அலக் அப்படின்னு சொல்லலாம். தும்னா நீ, சப்சே அப்படின்னா எல்லாரையும் விட, சப்புனா எல்லாரும், சப்சே அப்படின்னா எல்லாரையும் விட, அலக் தனியாக இருக்க. தும் சப்சே அலக். அலக்னா தனியாக இருப்பது, மாறுபட்டு இருப்பதுன்ற மீனிங்கில் வரும். உன்னோட திங்கிங் ரொம்ப டீப்பாக இருக்குது, உன் சிந்தனை ஆழமாக உள்ளது. இது எப்படி சொல்லலாம்? தும்ஹாரி சோச் கஹ்ரி. தும்ஹாரினா உன்னுடைய, சோச்னா யோசனை, உன்னுடைய திங்கிங். கஹ்ரி அப்படின்னா ஆழமாக இருக்கிறது, டீப்பாக இருக்கிற விஷயத்த கஹ்ரின்னு சொல்லலாம். தும்ஹாரி சோச் கஹ்ரி. ரொம்ப புத்திசாலித்தனம் காட்டாத. இது எப்படி சொல்லலாம்? ஜியாதா ஹோஷியாரி மத் திக்காவோ அப்படின்னு சொல்லலாம். ஜியாத்தானா நிறைய, ரொம்ப. ஹோஷியாரினா புத்திசாலித்தனம். மத் திக்காவோ காட்டாத. திக்காவோனா காட்டுறது, மத் திக்காவோனா காட்டாத. ஜியாதா ஹோஷியாரி மத் திக்காவோ அப்படின்னு சொல்லலாம். என்னை மதித்து நட. இது எப்படி சொல்லலாம்? மேரி இஜ்ஜத் கரோ. இஜ்ஜத்னா கீழ்ப்படிவது. ஸோ மேரி இஜ்ஜத் கரோ. அந்த அளவுக்கு கவலைப்படாத. இது எப்படி சொல்லலாம்? இத்னா பரேஷான் மத் ஹோ அப்படின்னு சொல்லலாம். இத்னா இந்த அளவுக்கு,
பரேஷான் அப்படின்னா கவலைப்படுறது, ரொம்ப ஒரி பண்ணுறது. மத் ஹோ செய்யாத. இத்தனா பரேஷான் மத் ஹோ. நீ சுவாரஸ்யமான ஆள், நீ ரொம்ப மனம் கவர்ந்த மனிதன். இது எப்படி சொல்லலாம்? தும் தில்சஸ்ப் இன்சான் அப்படின்னு சொல்லலாம். தில்சஸ்ப் அப்படின்னா மனம் கவர்ந்த, விரும்பக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். இன்சான்னா மனிதன். தும் தில்சஸ்ப் இன்சான் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பதில் வேணும். இது எப்படி சொல்லலாம்? முஜே ஜவாப் சாஹியே அப்படின்னு சொல்லலாம். முஜேனா எனக்கு, ஜவாப்னா பதில் இல்லைன்னா ஆன்சர், சாஹியேனா வேண்டும். முஜே ஜவாப் சாஹியே. பேச்சை மாற்றாத. இது எப்படி சொல்லலாம்? பாத் குமானா பந்த் கரோ. பாத்னா பேச்சு, குமானானா மாற்றுறது, டேர்னிங் ஆர் சேஞ்சிங். பந்த் கரோ ஸ்டாப் பண்ணு. பாத் குமானா பந்த் கரோ. நீ நம்பகமான ஆள். இது எப்படி சொல்லலாம்? தும் பரோசேமந்த் இன்சான். பரோசேமந்த்னா ட்ரஸ்ட் ஒர்த்தி, நம்பிக்கைக்கு உரிய. தும் பரோசேமந்த் இன்சான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.